நினைத்த காரியம் நடப்பதற்கான ஒரு பரிகாரம் தான் பார்க்கிறோம். நினைத்த காரியம் அப்படிங்கிறது எவ்வளவு விஷயம் இருக்குன்னா, நமக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கும். அந்த ஆசைகள்ல எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா கிட்ட ரீச் ஆவாங்க, நடக்காமே போயிடும். ஆட்டோமேட்டிக்கா எந்த தடங்கள் இல்லாம ஹை ஃபோர்ஸா வெளியில போகும்போது உங்களுடைய எண்ணம் ஈடேறி வண்ணமாக மாறும். இதுதான் ரொம்ப சிம்பிளான சயின்டிபிக்கல் லாஜிக். ஜாலிக்காய் ஒரு டப்பால போட்டு முடி வச்சுக்கணும், வேற யாரும் தொடவே கூடாது. சரிங்களா? அதைதான் நீங்க டெய்லி பயன்படுத்தணும். நடுவில் உள்ள பிளாக்கேஜ் இருக்காது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடங்கள் இருக்காது, பேடைகள் இருக்காது. நமக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கும், சக்தி இருக்கும், மகா சக்தி இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும், நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும், நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தணும். இந்த கெட்ட விஷயங்களுக்கு பயன்படவே படாது, பயன்படுத்தவும் கூடாது. அப்படி பயன்படுத்தினா 7 ஜென்மமும் நம்ம அவதிப்பட்டு நேர்கணும்னு அழகா கீழே எழுதியிருக்காங்க. முருகா உன் திருவடிக்கான வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நினைத்த காரியம் நடப்பதற்கான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போறோம். நினைத்த காரியம் அப்படிங்கிறது எவ்வளவு விஷயம் தெரியுங்களா? நமக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கும். அந்த ஆசைகள்ல எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா கிட்ட ரீச் ஆவாங்க, பார்த்தீங்கன்னா நடக்காமே போயிடும். ஐயோ நாளைக்கு நடந்துடும் அப்படியே ரொம்ப சந்தோஷம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கல்லில் போட்ட மாதிரி அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பா கல்லில் போட்ட கல் மாதிரி அப்படியே கிடந்திருக்குப்பா, நல்லா வந்துச்சு சார், அப்படி கிட்டே வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா அப்படியே நம்ம வேலையை நின்று போச்சு, இல்லைன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய இன்னொருத்தருக்கு போயிடுச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு காரியம் சொல்லிட்டே இருப்பாங்க. நினைத்த காரியம் அப்போ நினைக்கிறது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. மனசு அப்படிமா அவனுக்கு மனசே இருக்காடா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இந்த மனசுக்கு எப்பவுமே ஃபிளரிஷா, ஓப்பனா, ஃப்ரெஷ்ஷா, பயங்கர பவர்ஃபுல்லா வச்சுக்கணும்னா நினைத்த காரியம் கண்டிப்பா இருக்கு. அதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நெத்தி, அதோடைய ஃப்ரீக்வன்சி டேக்னு பார்த்தீங்கன்னா 2 கை, 2 உள்ளங்கை. இந்த 2 உள்ளங்கையும் இங்கேயும் அந்த குவாண்டம் சிஸ்டத்தை கரெக்டா கொண்டு வந்து கேட்டீங்கன்னா மனசு சக்கரம் ஆக பூ மாதிரி வெளிச்சிடும். வெளிச்சினாலே ஆட்டோமேட்டிக்கா எந்த தடங்கள் இல்லாம ஹை ஃபோர்ஸா வெளியில போகும்பொழுது உங்களுடைய எண்ணம் ஈடேறி வண்ணமாக மாறும். இதுதான் ரொம்ப சிம்பிளான சயின்டிபிக்கல் லாஜிக். நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் ஒவ்வொன்றும் ஃப்ரீக்வன்சி பிளாக்கா இல்லாம அது வயலட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வயலட் வித் எல்லோங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மனசுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட்ல இருந்துச்சுன்னா எண்ணம் ஈடேறா இருக்கு. ஈடு ஏறுவது அப்படிங்கிற ஈடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் சொல்லுவாங்க. ஆசைகள் ஏற வேண்டும், ஈடு ஏற வேண்டும், ஈடு குறைய வேண்டும்னு உங்களுக்கு அது யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய எண்ணம் இந்த கோல்டன் படி வாசலாக இருக்க வேண்டும். படி வாசல்ங்கிறது அவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை, நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயங்களை அவ்வளவு அழகாக எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அற்புதமான ஒரு பேராற்றல் நம்ம இருக்கணும். இந்த பேராற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் சிஸ்டத்தை கொண்டு வரணும். ஸோ அப்போ லெஃப்ட்ல எப்பவுமே ஜாதிக்காய், ரைட்ல மஞ்சள் கிழங்கு, அவ்வளவுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வைக்க வேண்டியது அரகஜா. நாட்டு மண்ணு கடையில் வரைக்கும் வாங்கிக்கலாம். அந்த அரகஜாவை நம்ம நெத்தியில வச்சுக்கணும். அரகஜான்னு கேட்டாலே தருவாங்க. எல்லாரும் அரகஜான்னு என்னன்னு கேட்கிறாங்க. அரகஜாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெய்வ சிலை கண் திறப்பதற்காக யூஸ் பண்ணுவாங்க, கண் திறப்பதற்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய நெற்றிக்கண் உள்ள அகக்கண் பாத்தீங்கன்னா அதை திறப்பதற்காக அரகஜா யூஸ் ஆகும். ஸோ பல மூலிகைகளை கொண்டு செய்வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கரமான மையெல்லாம் கிடையாது. எல்லாமே தெய்வீக சொந்தம், நல்ல வாசமா ஹாசமா இருக்கும். அந்த அரகஜாவை வாங்கி நெத்தி பூர்வமத்திலேயே அங்க வச்சுக்கோங்க. கிழக்கு முகமா உட்காந்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் நல்லா கேட்டுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல வந்து நம்ம மஞ்சள் கிழங்கு இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஜாதிக்காய் இருக்கணும். ஜாதிக்காய்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, மஞ்சளுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி. மஞ்சளகரமா இருக்கும். இந்த ஜாதிக்காயில இருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்க மூளையோட கனெக்ட் பண்ணும். அதுதான் ஸ்பெஷல் எஃபெக்ட். அப்போ அரகஜா ஒரு சுழல் வரும், கையில ஒரு சுழல் வரும், இங்கே ஒரு சுழல் வரும். ஆக 3 சுழல்கள் சேர்ந்தால் உங்கள் ஆசை ஈடேறும். அப்ப அப்படி அழகா அப்படி உட்காந்துக்கோங்க. லைட்டா வேற எதுவுமே தேவையில்லை, எந்த மந்திரம் சொல்ல தேவையில்லை. நான் நினைக்கும் காரியம் நன்றாக நடக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் நினைத்த காரியம் நடக்க வேண்டும், ஈடேற வேண்டும், அது கரெக்டாக பூர்த்தியாக வேண்டும், சக்சஸ் ஆக வேண்டும், அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்மளுடைய சக்கராஸ்க்கு வந்து ஓட வேண்டும் இல்லையா? லைட்டா இன்ஹேல் எக்ஸேல் பிரீத், அவ்வளவுதான். அப்படி பொறுமையா இழுத்துக்கிட்டாலே போதுமான விஷயம் தான். இப்படி ஒரு 25 பிரேக் இழுத்து விட்டாலே போதுமானம். அப்படியே இந்த 2 யூஸ் பண்ற மஞ்சள் கிழங்கு, ஜாதிக்காய் ஒரு டப்பால போட்டு முடி வச்சுக்கணும், வேற யாரும் தொடவே கூடாது. சரிங்களா? அதை தான் நீங்க டெய்லி பயன்படுத்தணும். ஆக இந்த அரகஜா முடிஞ்ச பிறகு நீ அப்படியே வச்சுட்டாலும் சரி, மேல குங்குமம் வச்சுட்டாலும் சரி, இல்லையா அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். பத்திரமான யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், கழுவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சாலே போதுமான விஷயம். பவர் பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ற விஷயத்த அவ்வளவு என்ன பண்றோம், ஃப்ரீக்வன்சி. இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் மானஸ் சக்கரம் வந்து என்னைக்குமே விழிப்போடு, சக்தியோடு, முயற்சியோடு அழகாக இருந்தால் நம்மளுடைய எண்ணிய காரியம் கண்டிப்பாக ஈடேறும், சக்தியாகும், அது நடந்தே தீரும்.
நடுவில் உள்ள பிளாக்கேஜ் இருக்காது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடங்கள் இருக்காது, பேடிகள் இருக்காது, நமக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கும், சக்தி இருக்கும், மகா சக்தி இருக்கும். இறைவனுடைய அன்பின் பால் இருந்தோம் என்றால் இதையெல்லாம் நாம் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு நம்மளே புதுப்பிச்சுக்கிட்டு சக்தி ஊட்டிக்கிட்டு சக்தி ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னா சக்தி சுயரூபமாக மாறும் பொழுது அது ஆதி ரூபமாக மாறும். ஆதி ரூபமாகிவிட்டால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும், நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும், நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தணும். இந்த கெட்ட விஷயங்களுக்கு பயன்படவே படாது, பயன்படுத்தவும் கூடாது. அப்படி பயன்படுத்தினால் 7 ஜென்மமும் நம்ம அவதிப்பட்டு நேரிடும்னு அழகா கீழே எழுதியிருக்காங்க. சோ எண்ணம் நமக்கு பாசிட்டிவா இருக்கணும். நம்ம நினைக்கிற காரியம் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையானதா இருக்கணும். அதுவும் மற்றவங்களை துன்புறுத்துவதா இருக்கக்கூடாது, மற்றவங்க கஷ்டப்படுத்துறதா இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆசைகள் நியாயமான உங்களுக்கு வளர்ச்சிக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும், நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தினால் அது உங்களுக்கு வேற லெவல்ல கொண்டு போகும். தவறான எண்ணத்துக்கு நம்ம கொண்டு போகணும், இல்ல நம்ம வேற இடத்துக்காக யூஸ் பண்ணணும். நம்ம எண்ணம் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸாவும் இருக்கும், மைனஸாவும் இருக்கும். ஒன்லி பாசிட்டிவ் நினைச்சீங்கன்னா நீங்க பாசிட்டிவா போயிட்டே இருப்பீங்க. தெய்வீக காரியத்தை மைனஸ்க்கு நம்ம யோசிச்சோம் கேட்டீங்கன்னா நம்ம அதல பாதாளத்துக்கு போயிடும் அப்படின்றதான் சித்தர் வாக்காக இருக்கிறது. நல்ல விஷயம்னா நம்மளோட வாழ்க்கை, பணம், பொருள், பொருளாதாரம் இது மட்டும் சிந்திங்க. உங்களோட வாழ்க்கை, உங்க ஹெல்த், எந்த விதமா அதை மட்டும் சிந்திங்க. இது வேற லெவல் வெற்றியை தரும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட உட்காந்து பண்ணலாமா, படிச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உட்காந்து பண்ணாக்கா நம்ம சக்கரோஸ் எல்போஸ்ல கரெக்டா நல்லாவே இருக்கும். நம்மளுடைய பிட்யூட்டரி பிரினல் கிளாண்ட்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு லினியர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் கொடுத்தாலே போதும். ஒரு கார் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேட்டரி கார் இருக்கு, அது சார்ஜ் ஏற்றி நம்ம யூஸ் பண்ற மாதிரி கொண்டு போகுது பாத்தீங்களா, நம்மளை சார்ஜ் பண்றோம். அதே மாதிரி தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம உழைப்பே முக்கியமான விஷயம், நம்ம கரெக்டா ஒரு இடத்துக்கு போனோம்னா கரெக்டா நடக்க போகுது ஒரு எல்லாரும் உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது. ஆனால் நமக்கும் தாண்டி சில விஷயங்கள் நம்மளுடைய நடைமுறையில் பாத்தீங்கன்னா ஒரு உங்களை கை கட்டி நிறுத்தி வச்சிருக்கோம், அது உங்களுக்கு தெரியாது. உங்களை பிடிச்சி பள்ளத்துல கையில காத்து இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. எனிமீஸ் பாத்தீங்கன்னாக்கா அதை தடுத்து வச்சிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது. இல்லை பின்னாடி பிஹைண்ட்ல இருக்கக்கூடிய உங்க ஆபத்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் நம்ம நடக்கிற காரியம் நடக்கலன்றது மட்டும் நம்ம யோசிக்கிறோம், அழுது புலம்புறோம். ஆனா அதுல இருந்து வெளியே வரதுக்கான பரிகாரங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. செஞ்சு பார்க்கல என்ன ஆயிட போகுது, ஒரு மஞ்சள் கிழங்கு, ஒரு ஜாதிக்காய், எவ்வளவு செலவாயிட போகுது. எவ்வளவோ முயற்சி பண்றோம், எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்றோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம். இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தேவையான ஒரு சின்ன பூஸ்டர் நம்மளுடைய அடப்பங்கையிலையும் சின்ன ஒரு செலவுலையும் இருக்கு. நீ கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் ஆக போறது கிடையாது, நிறைய டைம் வேஸ்ட் பண்ண போறது இல்லை. ஒரு பிரீத்திங் கவுண்ட்ல அழகா நம்மளுடைய சார்ஜ் பண்ணிக்க சொல்றேன். ஒரு மொபைலுக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா, ரீசார்ஜ் பண்ணதானே பேசவே முடியுது. இதனால லட்சக்கணக்கில் மொபைல் போட்டாலும் சார்ஜ் பண்ணலன்னா அது வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி நம்மள ரீசார்ஜ் பண்ணிக்கிறதும் தான் பரிகாரங்கள். ஸோ இந்த நினைத்த காரியம், செய்காரியம், நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு சிந்திச்சு பதட்டப்படாமல், சிந்தாமல் சிதறாமல் இப்படி செஞ்சா இது நடக்கும், இது செஞ்சா எதிர்வினை இருக்கும், இப்படி பண்ணா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம்னு உட்கார்ந்தோம்னா நம்ம உட்கார்ந்த இடத்துலயே சக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் 1000 இல்ல கோடிக்கணக்கான விஷயங்கள் நம்ம சுத்தி எனர்ஜியா இருக்கு. அதைத்தான் நம்ம உள்வாங்கிக்கிறோம். அதை நம்ம ஒரு 10% உள்வாங்கி 100% வெளியேற்றோம் பாத்தீங்களா, அதுதான் டெக்னிக், அதுதான் தெய்வீகம், அதுதான் ஆன்மீகம். பிஹைண்ட் சயின்ஸ், சயின்ஸ்க்கு அப்பாற்பட்ட கடவுள், கடவுளுக்கு உள்ளேயே சயின்ஸ் இருக்கு. சயின்ஸ் தான் கடவுள், கடவுள் தான் சயின்ஸ். அதான் சொல்லணும். எல்லாம் மாற்ற முடியாத எதுவுமே இல்லை, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்து ரெண்டுமே ஒண்ணுதான். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணி